யாரோ பெத்த ஒரு பொண்ணு, யாரோ பெத்த ஒரு பையன். 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிறாங்க. பாசம் அப்படியே பொங்குது. இந்த பாசம் தரையில வழிஞ்சா போறவங்க வரவங்க பொறுக்கி எடுத்துருவாங்க அப்படின்றதுனால பிரைவசிய தேடி 2 பேரும் ஒரு இடம் சூஸ் பண்றாங்க. அது எந்த இடம் அப்படின்னா தியேட்டர். அங்க போய் உட்கார்ந்து இந்த பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது சுத்திலும் இந்த மாதிரி பாசத்தை பொழியிற நபர்களை கண்காணிக்கிறதுக்குன்னு கேமராக்களை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. அந்த தியேட்டர்ல யாரும் பார்க்க விருப்பப்படாத ஒரு படத்தை கூட்டமே இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலையே இவங்க யோசிச்சிருக்கணும். கொஞ்ச நாட்கள் கடந்து பார்த்தா இவங்களுடைய பாசம் பொழிந்த அந்த வீடியோ வெப்சைட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இவங்க அதுக்கப்புறம் யார் இது செஞ்சது, எங்கே நடந்தது, என்ன ஏது, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நடந்தது என்னவோ உண்மை. அதை அப்படியே வீடியோ எடுத்து அதை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஒரு சில லேடிஸ் ஹாஸ்டலில் தொடங்கி ஒரு சில ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடங்கள்லாம் இருக்கட்டும், ஏன் கர்ப்பிணி பெண்கள் ட்ரெஸ் மாத்திர அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கேமராவை கூட ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வெளியில் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த நிர்வாகத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னா ஒரு சில இடங்களில் நடக்கலாம். ஒரு சில இடங்களில் உள்ள வேலை பார்க்குற அந்த நபர்களை கரெக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் பிள்ளைகள் உங்களுடைய பாசங்களை வீட்டில் இருக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா இவங்க மேலே பொழிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர்கிட்ட கொஞ்சம் அந்த பாசத்தை பொழிகிறதுக்கு முன்வாங்க. அதுக்கு இடையில போகிற வர்றவங்க பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் பாசத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கவனம் தேவை. வீட்டில் இருக்க பெற்றோர்களும் இந்த பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் சொல்லி அவங்கள்ட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. இது நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் இதை பார்த்து இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.